Hi hello friends, welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய Google Payல நம்மளுடைய பேங்க் அக்கவுண்ட்கான UPI பின்ன நம்ம எப்படி சேஞ்ச் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய Google Pay ஓபன் பண்ணிட்டு Google Pay வந்து அன்லாக் பண்ணிக்கோங்க. அன்லாக் பண்ணிட்ட பிறகு இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு Google Pay வந்து ஓபன் வந்து ஆயிடும். ஓகே, இப்போ எனக்கு வந்து பாருங்க Google Pay வந்து ஓபன் ஆயிடுச்சு. ஓபன் ஆகிட்ட பிறகு உங்களுக்கு இந்த பேஜ்ல இருக்கும். இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல வந்து பாருங்க ரைட் சைடுல ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு. ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க செட் அப் பேமெண்ட் மெத்தட்ஸ் சொல்லிட்டு இருக்கு. இதுல பேங்க் அக்கவுண்ட் இருக்கு. பேங்க் அக்கவுண்ட் கிளிக் பண்ணிட்ட பிறகு பேமெண்ட் மெத்தட்ஸ்ல இப்போ நீங்க ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த பேங்க் அக்கவுண்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ எந்த பேங்க் அக்கவுண்ட்கான UPI பின் சேஞ்ச் பண்ண போறீங்களோ அந்த பேங்க் அக்கவுண்ட்டை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க அந்த பேங்க் அக்கவுண்ட்டை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேமெண்ட் மெத்தட்ஸ் டீடைல்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். ஓகே, இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க மேல டாப்ல ரைட் சைடுல 3 டாட் இருக்கு பாருங்க. அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து 3 டாட்டை வந்து கிளிக் பண்றேன். 3 டாட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல ரெண்டாவது ஆப்ஷனா சேஞ்ச் UPI பின் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சேஞ்ச் UPI பின் வந்து கிளிக் பண்ணுங்க. சேஞ்ச் UPI பின் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் UPI பின் கிளிக் பண்ணிட்ட பிறகு அடுத்த பேஜ்ல என்டர் 6 டிஜிட் ஓல்டு UPI பின் சொல்லிட்டு கேட்பாங்க. உங்களுடைய அந்த பேங்க் அக்கவுண்ட்கான பழைய UPI பின் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து அந்த பேங்க் அக்கவுண்ட்கான என்னுடைய பழைய UPI பின் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிட்ட பிறகு இப்போ ஓகே வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ஓகே கிளிக் பண்றேன். ஓகே கிளிக் பண்ணும்போது அடுத்த பேஜ்ல என்டர் 6 டிஜிட் நியூ UPI பின் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து உங்களுடைய புதிய UPI பின் நீங்க புதுசா என்ன அந்த பேங்க் அக்கவுண்ட் செட் பண்ண போறீங்க UPI பின் அந்த புதிய UPI பின் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்ட பிறகு இப்போ நீங்க வந்து ஓகே வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே கிளிக் பண்ணிட்ட பிறகு அடுத்த பேஜ்ல கன்ஃபார்ம் 6 டிஜிட் நியூ UPI பின் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன பின் UPI பின் என்டர் பண்ணீங்களோ அதே பின் திரும்ப என்டர் பண்ணிட்டு ஓகே வந்து கிளிக் பண்ணுங்க. திரும்ப என்டர் பண்ணிட்டு ஓகே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கன்ஃபார்மிங் UPI பின் சொல்லிட்டு இது போல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோடிங் ஆகி UPI பின் அப்டேட்டட் சொல்லிட்டு வரும். இப்போ வந்து பாருங்க நம்ம சக்சஸ்ஃபுல்லா UPI பின் வந்து அப்டேட் வந்து பண்ணியாச்சு, சேஞ்ச் வந்து பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படி தான் நம்மளுடைய Google Payல பேங்க் அக்கவுண்ட்கான UPI பின்னை சேஞ்ச் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.